ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாடா, வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் கோவா வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்கேம்லையும் சிக்கிடாதீங்க. நாங்கள் இது வரைக்கும் எந்த ஸ்கேம்லையும் சிக்கலை. ஆனால் லாட் ஆஃப் ஸ்கேம் இன் கோவா. மக்களே, ஒரு பெரிய அலையை வந்து அடித்து எங்கள் எல்லாத்தையும் ஒரு தூக்குதான்னு பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் எவ்வளோ பெரிய அலை வருதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா உள்ளே எல்லாம் சரக்கு தான் இருக்குது, தண்ணி இல்லை. நேற்று அப்படி தான் ஒரு கடையில் போய் தண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷார்ட்டு ஃபுல்லாக சரக்கு பாட்டில் பீர் பாட்டிலாக இருக்குது, தண்ணி காணோம். நல்லா சுற்றினா ஐயாமான்னு கத்தணும், அவ்வளோதான். ரோட்டில் போகிற எல்லாம் பார்த்தா ஐயோமான்னு கட்டிட்டு தான் வந்து தவிர. இப்போ வந்து நான் ரூம் தங்கிற ரூம் அங்கே இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ஆஃப் ஆகிட்டானா? ஏன் ப்ரோ டெய்லியும் உங்கள் ஆள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு, வேறு தூத்துது, ஆனால் தொப்பை குறைஞ்ச பாடு இல்லை. அவரு எனக்கு ஸ்வெட்டிங் அவர் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாப்புல. திரும்ப நைட் லைஃப் போகலாமா? எங்கே ப்ரோ? பாகா பீச்சுக்கு மறுபடியும் பாகா பீச் போகலாம். பாகா பீச் தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அருள் ப்ரோ, பாகா பீச் தானே மறுபடியும்? தெரியலையே. நைட்டு நைட்டிலாம் உனக்கு வாங்கி தர முடியாது. நைட்டு பாகா பீச் வீட்டுக்கு நைட்டில வெளியே நல்லா தெரியும். நைட்டி போட்டு பாகா பீச்சில் ஒரு ரவுண்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஒரு ரியாக்ஷன் வீடியோ நம்ம ஊரில் பண்ண முடியாது, இங்கே பண்ணுறேன். பிடிச்சி போய் உள்ளே போட்டுறாங்க, முடிச்சு போடக்கூடாது அப்படி. பப்ளிக் அபியூஸ் பண்ண ஆளாளுக்கு ஏறிட்டீங்களே. இந்த பிளாக் பேலை யாராவது வெளியே எடுத்து கொடுங்க ப்ரோ. இரு ப்ரோ, என்னது சென்டர் ஸ்டாண்டு வாடா. பிளாக் பேல் போகலாம்டா வீட்டுக்கு. இறங்கடா கீழே. ஐயோ போட்டேன்டா. எல்லாம் ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. வாடா, வெளியே வாடா. மண்டையில் நிற்காது. மக்களே, இன்றைக்கி டே 2ல் எங்கே போகிறோம் எதுலாம் எனக்கு தெரியாது. என் தலைமை இருக்கிறாப்புல, பார்த்திபுரம் இருக்கிறப்புல. எதாக இருந்தாலும் குருநாதனும் தலைவனும் வழிகாட்டுவாங்க, நான் பின்னாடியே போயிட்டுருப்பேன். இவ்வளோதான் மேட்ரு. அங்கே என்ன பண்ணோம், வாழை பிடிச்சி போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த 2வது ரூம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில டைமில் லீடர்ஸாக மாறி இருக்காங்க. என்ன ப்ரோ? அப்படி வாழை பிடிச்சிங்களா ஒரு சிலர் வந்து லீடராக மாறி இருக்காங்க. நானும் மாறுவேன். செம்ம ப்ரோ, என்ன சொன்னார்னு கேட்டுச்சா? அதாவது வாழை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் லீடராக மாறி இருக்காங்கன்னு ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நாமளும் ஒரு காலத்தில் லீடராக ஆகுவோம், கண்டிப்பாக ஆகுவோம். மக்களே, ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஏர் நாய்ஸ் இருக்கும்னு. ஸோ அதனால் வைசரை ஓப்பன் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கேன், மைக் இல்லாதனால. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நானும் நைட்டு ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது பண்ணலான்னு சொல்லி தொலைவி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கு. ஐ லவ் கோவா. ஐயோ டே பாய்ஸ், கிளம்பி கோவா வந்துருக்கடா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாடா, வாங்கடா. பட் ஆனால் எல்லாமே ஓவர் எக்ஸ்பென்சிவ் தான். சாப்பாடுலேருந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் தான். கோவா பட்ஜெட்டுங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குது. ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரிப்பு முடிஞ்சால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கை 2 பேரும் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தி ப்ரோ முன்னாடி நம்ம அருண் ப்ரோ போயிட்டுருக்காப்புல. ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்ததுனால என்னால் ஈஸியாக சர்வே பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு தேன் போன்ற பயணம்.
நாம் இப்போ சென்று கொண்டிருப்பது ஐயோ அம்மா இந்த கூகுள் மாதாச்சி கேட்டு 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 நாங்கள் 4 நாளாக படாத பாடுபட்டுட்டு இருக்கிறோம். ஐயோ பரமேஸ்வரா. மக்களே, இன்றைக்கி டே 2ல் நம்ம வந்துட்டு கோவாவில் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச் வந்துட்டு கோவாலேயே ஒரு ஃபேமஸான பீச்சு. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். நேற்று நைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக தான் ரூமுக்கே வந்தோம். ஸோ அரௌண்ட் 8 o'clock கரெக்டாக ஆயிடுச்சு. பட் ஆனால் ரூம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சும்மா லோக்கல் சைட் சீனிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டு வரலான்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பாகா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். பாகா பீச் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக போடுறேன், ஏன்னா அந்த எபிசோட் லாஸ்ட்டாக போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக பாகா பீச் வந்துட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போடுறேன். கோவாவில் நீங்கள் இன்கேஸ் கோவா வரீங்க, பை ரோட்டில் வரீங்க, பைக் ட்ரைவ் பண்ணிவிட்டு வரீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பிலியனோட வந்தீங்க அப்படின்னா பிலியனுக்கும் ஹெல்மெட் இருக்கணும். கோவாவோட ரூல்ஸ் படி வந்து ரைடரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், பிலியனும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸோ கண்டிப்பாக 2 ஹெல்மெட்ஸோடு வாங்க பிலியனோட வந்தீங்க அப்படின்னா. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் எல்லாமே இங்கே அப்படியே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வந்துருங்க. ஹெல்மெட் இல்லாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஹெல்மெட்ஸ் வந்துட்டு கோவாவில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் ஹெல்மெட் போட்டு வாங்க. அதே மாதிரி ஓவர் டிராஃபிக் இருக்குது. அதுவும் இல்லாமல் கூகுள் மேப்பில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே நிறைய சந்து புந்தான ரோடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அஞ்சனா பீச் போகிறதாகட்டும், அடுத்து இன்னும் வரப்போகிற பீச்சஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அதிகமாக சந்தில் பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கூகுள் மேப்ஸ் வந்து கரெக்டாக டவுன்லோட் பார்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சுத்தலில் விட்டுரும், அப்புறம் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ என்ன ஊர், என்ன டீமு, என்ன மேட்ச்சு எதுவும் தெரில. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். ஆய் மசாஜ் பண்ணலாமா? அடுத்த வேலை சோத்துக்கு காசு இல்லையா தாயே. ஆய் மசாஜை பற்றி பேசி கிடையாது. டெட்டு சென்ட் ஆண்டோனி போச்சு. எங்கேயோ வீட்டுக்குள்ளே போகுது. இந்த ஊர் ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா உள்ளே எல்லாம் சரக்கு தான் இருக்குது, தண்ணி இல்லை. நேற்று அப்படி தான் ஒரு கடையில் போய் தண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஷாக்கு ஃபுல்லாக சரக்கு பாட்டில் பீர் பாட்டிலாக இருக்குது, தண்ணி காணோம். அடா போகடா நீங்களும் உங்கள் ஊருன்னு மனசில் நினச்சிட்டு. கடல் கண்கு தென்படுகிறது. மக்களை, அந்த உங்களை என்ன கேப்டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச் ரீச் பண்ணுறோம். இங்கே பாருங்க நம்ம அருண் ப்ரோ. அப்படியே உங்கள் காஸ்டியூம் காட்டுங்க. அருண் ப்ரோ காஸ்டியூம் பாருங்கள். யூடியூப் லோகோ வித் அவரோட ஏஞ்சல் அண்ட் அவரு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் ஏஞ்சல். நம்ம பார்ட்டி ப்ரோ இருக்காரு. நேற்று இருந்த லுக்குக்கும் இன்றைக்கி இருந்த லுக்குக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு முடி வெட்டி விட்டாங்க. காரணம் நான் தான். இந்த மண்டையும் பாருங்க மக்களே எப்படி இருந்துச்சு. நேற்று ஏதோ காட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. 2 பேர் தான் இந்த மாதிரி கட் பண்ண இந்த மாதிரி கட் பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஹிந்தியில் அரைக்குறல் பப்பாபான்னு பேச்சு கட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஒரு பார்ட்டி கூட வைக்கல எனக்கு ஃபீலாக இருக்குது. இப்போ என்னன்னா மக்களே, வெட்டினது கூட ஓகே, அந்த ஹிந்திக்கார பங்கு எடுத்துக்கிட்டா ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனையாக இருக்குது. இப்போ ப்ரோ இதில் இறங்க முடியாது ப்ரோ, அதில் தான் ப்ரோ போகணும். எங்கே ப்ரோ ஏதோ பள்ளத்தாக்கா. ஐயோ ப்ரோ இங்கே படுத்துக்கிற முடியாது ப்ரோ. செம்ம ரெஸ்டாரண்ட் பாருங்க மக்களே. கப்பலாக வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. ஆமாம், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. ஆனால் கப்பலாக வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ப்ரோ. நைட் பார்ட்டி பண்ணுற இடம் இது பாகா பீச் மாதிரியா மக்களே? பாகா பீச்சை இன்னைக்கு போய் நைட்டு சும்மா கிளியராக வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் என் மக்களுக்காக. பட் ஆனால் 18+ கண்டென்ட் தான் போடுவேன். 18+ அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. பார்ட்டி நடக்கிற பீச்னு சொல்கிறாரு. பார்ட்டி எப்படி ப்ரோ 3 இந்தியா அந்த பார்ட்டியில் நோ ஒன்லி இங்கிலீஷ் நடக்கட்டும் ப்ரோ. நம்ம ஆள் இருந்தால் தான் ப்ரோ பார்ட்டி பண்ண முடியும். ஸோ மக்களை, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச். கையில் பாருங்க தண்ணியோட தான் சுற்றணும், வேறு வழியே இல்லை. பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் அஞ்சனா பீச்சில் இருக்கிறோம். ஸோ நம்ம ப்ரோஸ் வந்துட்டு இந்த ஏதோ ஐலாண்டு கூட்டிகிட்டு போகிறதா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஹிந்தியில் கான்வர்சேஷன் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஹிந்திக்கு ஆகவே ஆகாது. ஐ மீன் எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்காக வந்துட்டு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஐயோ
கொண்டு விட்டாரு அருள் விஜய் ப்ரோ. ப்ரோ யார் ப்ரோ அவன் அங்கே அந்த இடத்துல நின்றுட்டுக்கிறான்? நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கிறாப்புல. ஏதோ ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம். நோ பையா ப்ரோ எங்கள் ஆயா வந்தாங்க. ஒன்லி பட்ஜெட் பையா, ஒன்லி பட்ஜெட். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை போட் நின்றுட்டு இருக்குதுன்னு. உள்ள நிறைய போட்ஸ் நிற்குது, நிறைய போட்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் பவளப்பாறை, இதுதான் வந்து பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிறதும் பவளப்பாறை தான், தண்ணிக்கு மேலே இருக்கிறதும் பவளப்பாறை தான். ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். அருண் ப்ரோ பாருங்கள் இன்ஸ்டா 360 போட்டு வைப்பில் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம பாத்தி ப்ரோ அங்கே வந்துட்டுக்கிறாரு. ஐயோ தண்ணி பாய். அப்புறம் அருண் ப்ரோ டவுது ப்ரோ தண்ணி வருது. மண்டையில் மிளகா அரைக்கிறதுக்கு. மக்களே முக்கியமாக ஒரு விஷயம் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் கோவா வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்கேம்லேயும் சிக்கிறாதீங்க. நாங்கள் இது வரைக்கும் எந்த ஸ்கேம்லேயும் சிக்கலை. ஆனால் லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் இன் கோவா. ஸோ தட் வில் பி ரீசன் அடிச்சுலப்பா. ரேஷன் கடையில் அரிசி போகிறாங்களா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். அப்படி கொஞ்சம் அப்படி போய் நான் கடைசியாக வரேன். நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க. நான் தனியாக போய் எங்கேயா தொலைஞ்சு போயிட்டுனா நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டு பின்னாடி வரேன். ப்ரோ தொலைஞ்சு போயிடுவோம் ப்ரோ தனியாக போகணுன்னா. ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கேம்லாம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு அன்வான்ட் அண்ட் இல்லீகல்ஸில் ஏதாவது இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிற அந்த தாட்ஸே வேணாம். ஸோ அப்படிலாம் எதுலையாவது வந்தீங்கன்னா இங்கே ஸ்கேம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் ஆயிரும், சிக்கிடுவீங்க. ஏன்னா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஹேர் கட் பண்ணுற இடத்துல அந்த ஹேர் கட் பண்ணி விட்ட ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்திருக்கீங்க, இந்த எதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் எதுவும் சிக்கிடாதீங்க, லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து நம்ம கோவாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன், யாரும் வந்து இதில் சிக்கிடாதீங்க. ஐயா இத்தனை பேர் பார்த்துறோம். ஆஹா செம்மையாக தண்ணி. இந்த பீச்சில் வந்து தண்ணி இங்கே வரையும் வருது பாருங்கண்ணே. இதுக்கு முன்னாடி போன பீச்செல்லாம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. இதில் கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி வருது. எல்லாம் போட்டு சாங்கை போட்டு வைப்பு தான் வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெவி வெயில் கொஞ்ச நாள் இப்போ ஹெவி வெயில். ஸோ மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே ஒரு பெரிய அலையை வந்து அடித்து எங்கள் எல்லாத்தையும் ஒரு தூக்கு தான் பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்குறோம். பார்க்கலாம் எவ்வளோ பெரிய அலை வருதுன்னு பார்க்கலாம். அஞ்சனா பீச்சு. இந்த இடத்துல பார்த்தா கல் நிறைய இருக்குது. பட் பவளப்பாறைகள் இதெல்லாம் மக்கள் பவளப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பிளேடு மாதிரி இருக்கும். வா 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 போச்சுரா பேண்ட் மொத்தமும் காலி. ஸோ மக்களை இந்த மாதிரி பவளப்பாறையில் நடந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து கிராக்ஸோ இல்லை சூப்பரே. ஐயோ தள்ளுதே இந்த ஆளா பயங்கரமாக இருக்குது. போடு. ஓ ப்ரோ சவாலை. ஸோ இந்த மாதிரி பவளப்பாறையில் நடக்கிறப்ப ஐயோ தூக்கி போட்டுருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அஞ்சனா பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்குது பீச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பவளப்பாறையில் நின்று ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுங்க. பார்த்தி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறார் பாருங்க. நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பவர்கள், கேமரா வைத்து மீன் பிடிப்பவர். கேமரா வைத்து மீன் பிடிக்கிறோம். எவரும் ஒருவர் இல்லை. ஆமாம் நாங்களே சாதிப்போம். பெரிய ஆள் வர மாட்டாங்க. நாங்களும் தூண்டி போட்டதுலேருந்து பெரிய ஆள் வருமானு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒன்று கூட வரல. வா 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 வந்துருச்சு. ஆளை நினச்சி பிடிச்சி சூப்பராக இருக்குது மக்களே. பவளப்பாறை பாருங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஐயோ வாய்க்குள்ள உப்பு தண்ணி போயிடுச்சு. அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுக்கிறாங்க. கப்புள் ஸ்கூல்.